ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மேல் என் வார்த்தைகளை நிறைவேற்ற பண்ணுவேன் அப்படின்னு இந்த வசனத்தை பார்க்கும்போது செட்டைகளை அடித்து உன்னை பறக்க வைப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது. ஏனையா என்னால் பறக்க முடியல, ஏன் ஆண்டவரை என்னால் உயர முடியல, குடும்ப வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை, எத்துக்கொண்டு என் குடும்ப ஜீவிதம் என்ன கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறதோ, ராத்திரி பகலிட்டு அத்துவானிச்சிட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவரை அயராது உழைக்கிறேன், வாழ்க்கையிலே முன்னேற முடியவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டுக் கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஸ்தோத்திரம். இதுவரையும் ஒருவேளை அல்லேலூயா நீ சோர்ந்து கொண்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை கிடைக்காத என்று கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறேன். மனிதனுடைய வார்த்தை அல்ல, உன்னுடைய அன்பு கணவன் சொன்ன வார்த்தை அல்ல, உன்னுடைய பிள்ளை சொன்ன வார்த்தை அல்ல, உன்னுடைய மாமனார் சொன்ன வார்த்தை அல்ல, இந்த உலகத்தினுடைய அதிகாரி சொன்ன வார்த்தை அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறது. அவர் நிறைவேற்ற ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த மண்ணுலகிலே அல்லேலூயா இதோ இயேசுவாக பிறந்த வார்த்தை இன்றைக்கு வாழ்க்கையிலே வாழ்வு தரப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறது. உனக்கு அதிசயத்தை செய்ய போகிறது. ஸ்தோத்திரம். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு வாழ்க்கையில நிறைவேற போகிறது. அதை என் தேவன் நிறைவேற்றி தரப்போகிறார். ஸ்தோத்திரம். ஒருவேளை கேட்கலாம், பிரதர் உங்க கூட்டத்தில் வந்தனால நிறைவேறுமா என்று கேட்கலாம், அல்லவிட்டால் அந்த பிரதருடைய கூட்டத்தில் வந்தனால நிறைவேறுமா என்று கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள், அதில் முக்கியமா அந்த அதிகாரத்திற்குள்ள 3 காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்து தந்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 29:12 கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் கூடி வந்து என்னை தொழ வேண்டும். அல்லேலூயா. கூடி வந்து கர்த்தரை தொழுகிற அனுபவம் யாருக்குண்டோ அவருடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். கூடி வந்து தொழ வேண்டும். கூடி வந்தன தனிமையா அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் குடும்பமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் தகப்பன் தாய் பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிகளாக
குழுவாக கூடி வந்து தொழுகிற ஒரு அனுபவம் வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்வார்கள், ஐயா நான் வீட்டில் இருந்து ஜெபிக்கிறேன், தனித்திருந்து ஜெபிக்கிறேன். ஜெபித்துக்கொள். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீ தேவ சன்னிதானத்தில் கூடி வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதும் ஆண்டவரை தொழுது கொள்வதும் எப்படி? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து தொழ வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற தேவ சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையை கூடி ஆராதிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. ஆராதிக்கும் பொழுது விடுதலை, ஆராதிக்கும் பொழுது சௌக்கியம், ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் அமிழ்ந்து போகும். அல்லேலூயா. நீ ஒருவேளை தனிமையா இருந்து ஜெபித்தா, கொஞ்ச நேரம் ஜெபிக்கும் பொழுது ஆலியா பிசாசு உன்னை ஆலியா தாலாட்டு பாடி தூங்க வைப்பான். அல்லவிட்டனுடைய ஜெபத்தினுடைய சிந்தனையை சிதறடிக்க வைத்து தேவனுடைய சமூகத்தில் ஒருமுகப்படுத்த முடியாதபடி தெய்வ சமூகத்தில் ஒரு மனசோடு பிரார்த்திக்குவான் கழியாத வண்ணம். அல்லேலூயா. நின்னே அவன் ஆலியா தெய்வ சாநித்தியத்தின் அகற்றிக்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது எதற்காக? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது என் தேவனால் அங்கே இறக்க முடியாது. அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீ நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாயா? கண்ணீரோடு கடந்து வந்திருக்கிறாயா? ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் தேவை. ஸ்தோத்திரம். எரேமியா 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய, ஆவிக்குரிய ஒரு ஆராதனை உனக்கு தேவை. ஆவியிலே நிரம்பி ஆராதிக்கிற அனுபவம் உனக்கு தேவை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆராதனை இடங்கள் எல்லாம் அல்லேலூயா சர்வீஸ் என்ற மாறி இருக்கிறது. அன்பானவர்களை, அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆலியா நீ எங்க போற? ஆராதனைக்கு போறேன்னு சொல்லுவான். இந்த நாளில் எங்க போற? சர்வீஸுக்கு போறேன். சண்டே சர்வீஸ். தெய்வத்தினுடைய பிள்ளையே, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நீ சர்வீஸ் என்ற மாத்திரம் ஆசீர்வாதம் காண முடியாது. ஸ்தோத்திரம். இந்த சர்வீஸ் சொன்னா இன்னைக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருக்கு வீட்டிலே 2, 3, 4 வாகனம் உண்டு. மாதத்துக்கு ஒரு முறை வாகனத்தை சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். எப்படி? அழுக்கு பிடிஞ்ச இடத்துல சகதி பிடிச்சதெல்லாம் சுத்தமாவதற்கு கொண்டு விட்டு உடனே அந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவர் என்ன செய்வார்? ஹை பிரஷர்ல வாட்டர் தண்ணி அடிப்பார். தண்ணி அடிக்கும்போது அழுக்கெல்லாம் போகும். அதுக்கப்புறம் சோப் ஆயில் பண்ணி அடுத்து அடிப்பார். அதுக்கு மேல நல்ல ஆயில் பூசி மினுமினா பளபளா உங்க கருத்துல புதிய வண்டி மாதிரி தந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, அல்லேலூயா. வீட்டுக்கு வந்த வண்டி சர்வீஸ் ஸ்டேஷன்ல இறங்கின உடனே அடுத்து எங்க ஓடும்? அடுத்த சகதியில எல்லாம் ஓடும். நட்டம் பிடித்த இடத்துல எல்லாம் ஓடும். பிரைஸ் தி லார்ட். ஓடிட்டு திருப்பி அல்லேலூயா அடுத்த மாதம் ஆகும் பொழுது அழுக்கு நிறைஞ்ச அனுபவத்தோடு பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா இந்த சர்வீஸ் ஸ்டேஷன்ல வந்து சேரும். அதை போல தான் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை இடங்கள் இன்றைக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் மாறி இருக்குது. இந்த சர்வீஸ் ஸ்டேஷன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஆலய முதல் மணி ஆலியா கோவில் பிள்ளை அடிப்பாரு. நான் சிஎஸ்ஐ பத்தி சொல்றேன். ஆலய மணி அடிக்காத சபைகள் உண்டு. எப்படி முதல் மணி அடிச்ச உடனே ஆலய கிளம்புவோம், 2வது மணி அடிக்கும்போது கோயிலில் வந்து சேருவோம். இங்க அருமையான போதகர் அங்கேயும் போட்டு ஆலய கையில் வேத புஸ்தகமா நம்மளை எல்லாம் சுத்திகரிப்பதற்கு தயாராக இருப்பார். அந்த ஆராதனை சொல்லுவோம், காணாத ஆடுகளை போல வழிதேற்றி போன ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவர் சுத்திகரிச்சு அனுப்புவார். வெளியே இறங்கினா ஆளில மறுபடியும் எங்க போறோம்? வேண்டாத இடங்களுக்கெல்லாம் போயிட்டு அடுத்த ஒரு நாள் தான் சர்வீஸ். 7 நாள் விருப்பம் போல வாழ்வது அல்ல.
அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீ ஆண்டவரை அனுதினமும் ஆராதிக்கிறதாக மாற வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவம் போதாதுங்க. வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவை சுமந்து செல்லுகிற, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். யோவேல் 2:28 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. உங்களை என்னையும் தீர்க்க தரிசியாக தேவன் மாற்ற ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை தொழுகிற ஒரு அனுபவம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் யாருடைய வாழ்க்கையில உண்மையாக உண்டோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவராகிய தேவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரத்தில் தன்னை பார்த்து கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து கொண்டு செல்லுகிறார். ஆம் கலிலேய மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய பிதாக்களுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க சொன்னார். அன்புக்குரியவர்களே, வேதத்தை நாம் வாசிக்கிற நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடினார்கள். எதற்காக? சாப்பிடுவதற்காக அல்ல, கணக்கெழுவதற்கல்ல, சண்டை விப்பதற்கல்ல, நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்வதற்கல்ல, உன்னுடைய வஸ்திரம் மிகவும் உயர்ந்தது என்னுடைய வஸ்திரம் குறைந்தது என்று சொல்வதற்கல்ல, நான் பெரிய குடும்பத்தை சார்ந்தவன் அவன் தீர்க்கமான குடும்பத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கல்ல. தேவனுடைய பிள்ளையே, எதற்காக கூடினார்கள் தெரியுமா? என் தெய்வத்தை ஆராதிப்பதற்காக கூடினார்கள். பிரைஸ் தி லார்ட். 120 பேர் கூடின இடத்தில் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடினப்படுது. தேவாவியானவர் அந்த இடத்தில் இறங்கினார். அல்லேலூயா. அந்த இடம் அசைந்தது. நீ நானும் ஆராதிக்கிற இடம் அசையும் என்றால் அற்புதங்கள் நடக்கும். நீ நானும் ஆராதிக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்றால் அல்லேலூயா. ஆமென். நீ எதிர்நோக்கிற நன்மைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். மத்தேயு நற்செய்தி நூல் 18:20 சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வருவேன். இயேசு எங்கே வருகிறாரோ அங்கு அற்புதம் நடக்கும். இயேசு வர வேண்டும் என்றால் நீயும் நானும் ஆவியோடு உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். 120 ஒரு மனதோடு கூடி இருந்த இடத்துல அக்கினியின் வல்லமை இறங்கிறது, அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிறது. அவருடைய நாவுகள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தன, ஆண்டவரை போற்ற ஆரம்பித்தன. ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கின பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த இடம் அதிர்ந்தது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, அந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பு பகரப்படுவதற்கு அது முகாந்திரமாக மாறியது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நீ தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், தெய்வத்தை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆவியோடு உண்மையோடு நாம் தெய்வத்தை ஆராதிப்போம் என்றால் அதிசயங்களை காண முடியும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தேவனை தொழுகிற பிள்ளைகள் நன்மைகளை காண்பார்கள். ஆண்டவரை ஆராதித்தவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். ஆண்டவருடைய மகிமையான நாமத்திற்கு சாட்சிகளாக மாறினார்கள். இன்றைக்கு உங்களை கர்த்தர் சாட்சியாக மாற்றப் போகிறார். ஸ்தோத்திரம். 2வது வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29:12 என்னை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும்.
ஹalleluya. ஆண்டவரை தொழுவதற்கு கூடினால் மட்டும் போதாது, தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யணும், தெய்வத்தை நோக்கி நீ அபேட்சிக்கணும். பிரைஸ் தி லார்ட். விண்ணப்பம் என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும். ஆலியா கொடுக்கும் வல்லமை உள்ளவரை நோக்கி ஆலியா பெறுவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக விண்ணப்பிப்பது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, ஹalleluya, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெய்வத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நோக்கி கேட்கவன யாரையா விண்ணப்பம் பண்ணுமா? தேவை உள்ளவன் மட்டும்தான் விண்ணப்பம் பண்ண முடியும். யோவான் 14:14 சொல்லுது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைய இந்த விண்ணப்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, விண்ணப்பம்னா நம்ம பாஷையில ஜெபம்னு சொல்லுவோம். ஆள் இந்த ஜெபத்தை பற்றி சொல்லுற நேரத்தில் நிறைய பேருக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை. பாஸ்டர் ஜெபிச்சுக்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஹalleluya. அருமையானவர்களே, வியாதிஸ்தன் மருந்து சாப்பிட்டா தான் வியாதி குணமாகும். அல்லேலூயா. டாக்டர் மருந்து பிரிஸ்கிரைப் தான் பண்ண முடியும். உனக்காக டாக்டர் மருத்துவர் மருந்தை சாப்பிட முடியாது. உன்னுடைய வியாதி குணமாக வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், நீ தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு அனுபவம், ஜெபிக்கிற ஒரு அனுபவம் தேவை. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதனால என்னை வஞ்சித்தீர்கள்? தசம பாகத்தினாலும் காணிக்கையினாலும் என்று சொல்லுகிறார். நான் காணிக்கை இந்த இடத்துல பேச வரவில்லை, தசம பாகத்தை பேச வருகிறேன். தசம பாகம் என்றாலும் உங்களுடைய வருமானத்தின் தசம பாகத்தை நான் சொல்லவில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரம் அதனுடைய தசம பாகம் என் தேவனுக்குரியது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ல, எதனால என்னை வஞ்சித்தாய்? தசம பாகத்தினால. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ ஒரு ஆசிரியராக இருக்கலாம், அல்லாவிட்டால் இனி ஒரு கல்லூரியிலே பேராசிரியர் இருக்கலாம், அல்லாவிட்டால் நீ தொழில் ஸ்தாபனம் நடத்துகிற நபராக இருக்கலாம். ஸ்தோத்திரம். உனக்கு எந்த வேலை செய்ய வேண்டும் என்றாலும் உனக்கு ஆரோக்கியம் வேணும், உனக்கு உயிர்மீச்சு வேணும். உயிர்மீச்சு வேண்டும் என்றால் நீ ஹalleluya பிராணவாயுவை உட்கொள்ள வேண்டும். பிராணவாயு என்று சொல்றது ஆக்சிஜன். ஆக்சிஜனை உட்கொண்டாதான் நீ உயிரோடு வாழ முடியும். ஸ்தோத்திரம். ஹalleluya. மருத்துவத்துறையை சார்ந்த நிறைய பேர் நம்முடைய மத்தியில் இருக்கிறோம். அன்புக்குள்ள இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹalleluya மூச்சு விட முடியாத நிலைமையில ஒரு நபர் போனா ஹalleluya ஆர்டிஃபிஷியலா அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பாங்க. ஆமென். எப்படியும் 1 ஹவர் கொடுக்கணும்னா ஒரு 500 ரூபாய் சார்ஜ் பண்ண மாட்டாங்களா? யோசித்து பாருங்க. ஹalleluya. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் 24 மணிக்கு ஒரு நேரம் ஆக்சிஜனை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு மணிக்கூருக்கு 50 ரூபாய் வச்சு கணக்காக்கி பார்ப்போமே. இறஞ்சு 10 1000 ஹalleluya. ஆமென். 200 ரூபாய்க்கு கிட்ட. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதற்கு பணம் வருகிறது அல்லவா? இதுக்கு நீங்களே நான் காசு கொடுக்கணுமா? ஹalleluya. இல்ல, இலவசமா என் தெய்வம் உனக்கு ஆக்சிஜனை தந்து, உயிர் மீச்சை தந்து, உனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கும் பொழுது நீங்கள் நான் ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்கிறது என்ன? ஆலய வாரத்தில் ஒருவேளை சம்பாதித்து வரல 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் காணிக்க, அதல்ல. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு தேவை. ஹalleluya. 24 மணி நேரத்தில் 2.4 மணி நேரம் என் தேவனுக்குரியது. ஸ்தோத்திரம். பிரைஸ்ல கொடுக்கிறோமா? வேதத்தை வாசிப்பதில்ல, தியானிப்பதில்ல, ஜெபிப்பதில்ல, செய்தி கேட்பதில்ல, தேவனுடைய ஆலயங்களுக்கு செல்வதில்ல. ஒரு நாள் 2.4 மணி நேரம் ஆண்டவருக்கு உரியது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. ஜெபித்து பார், ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையிலே தேடி வரும். நீ பிரார்த்திச்சு நோக்கு, அனுகிரகம் நின்ற ஜீவிதத்தில் கடந்து வரும். அல்லேலூயா. யோவேலின் புத்தகம் 2:12 சொல்லுகிறது, உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் திரும்புவாய் என்றால் என் தேவனுடைய மகிமை இன்றைக்கு உன்னை தொட்ட போகிறது, விடுவிக்க போகிறது. 2 சாமுவேல் 22:7 சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு. தேவ பிள்ளைய நம்ம எப்ப அப்பா கிட்ட வருவோம் தெரியுமா? எல்லா வாசல் முடிஞ்சதுக்கு அப்புறம், சர்ஜரி கட்டாயம் வேணும்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம், இந்த கேஸ்ல நீ தப்பிக்க முடியாது என்று சொன்னது அப்புறம், அல்ல உனக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் வரும் என்று சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க வர்றோம்.
ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறோம் அல்ல. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் தினமும் நீ விண்ணப்பிப்பாயனால், தெய்வ சன்னிதானத்தில் தினசோதி பிரார்த்திக்குது. ஆலய பரிசேன பிரார்த்தனை அல்ல, பரிசேயனுடைய பிரார்த்தனை நான் சொல்லவில்லை. ஆவியோடு உண்மையோடும் தெய்வத்தை ஆராதிக்கிற அனுபவம் வாழ்க்கையில் உண்டு என்றால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அல்லேலூயா. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 62:8 சொல்லுகிறது, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவ சமூகத்தில் ஜெபம் சொல்ல கல்லான இருதயத்தோட உடைய உள்ளம் உடைய வேண்டும். இருதயம் ஆலய நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்கியவருக்கு தெய்வ சமீபஸ்தன். இன்றைக்கு ஆளுவதற்கு தேவன் நமக்கு வாய்ப்பை தருகிறார் என்றால் தேவ சமூகத்தில் அழுது பார், அற்புதத்தை காண முடியும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது சாத்தியமா பிரதர்? அல்லேலூயா. இந்த கட்டி மாறுமா? இந்த கேன்சர் குணமாகுமா? இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவு வருமா? எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? நீ கேள்வி எழுப்பலாம். என் தேவனால கூடாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. தேவனை நோக்கி விண்ணப்பித்தால் எந்த பிரச்சனைக்கு முடிவுண்டு. அதைத்தான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். யோசுவாவின் புத்தகத்தை நான் வாசிக்கிற நேரத்தில் 10வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் அங்கே ஒரு சம்பவத்தை காண முடியும். மோசேக்கு அப்புறம் யோசுவா ஜனத்தை நடத்தி வருகிற வழியில பல யுத்தங்கள் அவர்களுக்கு சம்பவித்தது. அதில் எல்லாம் வெற்றி கண்டாங்க. கடைசியா எமோரியர் என்னும் ஜனத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். எமோரியர் என்னும் ஜாதியோடு யுத்தம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது, ஆமேன், காலையில யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள். நேரம் இருட்டுகின்ற நேரமாகிவிட்டது. இருளான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா பார்க்கிறான், அல்லேலூயா, இதோ நேரம் இருட்டி விட்டால் யுத்தம் செய்ய முடியாது, யுத்தம் செய்யாவிட்டால் வெற்றி காண முடியாது. அல்லேலூயா. எதிரிகள் தாக்கி அழித்து விடுவார்கள், என்னுடைய ஜனங்கள் அழிந்து போவார்கள், நான் தோற்று போவேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அவனுடைய கான்பிடன்ஸ், அவனுடைய தன்னம்பிக்கை இதோ ஆலய தளர்ந்து போகிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நம்மள அநேகர் தன்னம்பிக்கை இழந்திருக்கிற. இனி எனக்கு கிடைக்கிறதா? 10 வருஷம் கழிஞ்சதுக்கு ஒரு பிள்ளையா? ஆல்ரெடியா இந்த நெருக்கத்தில் இருக்கிற விடுதலையா? ஆல்ரெடி நீ கேட்கலாம், இயேசுவால இது தர முடியுமா என்ன நீ கேள்வி எழுப்பலாம். இந்த இயேசுவால முடியுமா என்று நீ கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கலாம். தேவனுடைய பிள்ளைய, அல்லேலூயா. இதோ யோசுவா பார்க்கிறான், இதோ நடுவானத்தில் இருக்கிற சூரியன் அஸ்தமிக்காமல் இருந்தால் மட்டுமே எனக்கு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. இஸ் இட் பாசிபிள்? நடுவானத்தில் இருக்கிற நஜாதலையா சூரியனை நிறுத்த முடியுமா? தேவ பிள்ளையே, அல்லேலூயா. காம், இதோ நம்ம சொல்லுவோம் குதிரை கொம்பு பிடிச்சது மாதிரி. அல்லேலூயா. குதிரைக்கு கொம்பு இருந்தா தானே பிடிப்போம். அதே போல நடுவானில் இருக்கிற சூரியனை நிறுத்த முடியுமா என்று கேட்கலாம். யோசுவாவின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. 10வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென். யோசுவா கர்த்தரை நோக்கி பேசினான். Hallelujah. அவன் மனிதனை பார்த்து பேசவில்லை. He was in the field. அவன் யுத்த களத்தில் நிற்கிறான். ஜனங்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்க போகிறது. இருட்டு வந்த தோல்வி நிச்சயம். ஹalleluya. அவன் தெய்வத்தை நோக்கி பார்த்தான். வாழ்க்கையில இருண்ட அனுபவத்திலே, அடிந்து போகிற அனுபவத்திலே என்ன செய்வதென்று தெரியாத நிலைமையில திக்குமுக்காடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பிசாசினோடு சவால் விட்டுக் கொண்டிருக்கலாம். பிசாசினோடு வெல்லுவிடிச்சு கொண்டுண்டாகும். ஹalleluya. நீ தேவனை நோக்கி பார்ப்பாய் என்றால் இந்த கடைசி நடக்கும். அசாத்தியமானதை சாத்தியமாக்குகிறவருடைய தெய்வம். அல்லேலூயா. நடந்தது என்ன? வேதத்தை வாசித்து பாருங்கள். ஆலியா சூரியனே, ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனுடைய கரத்திலிருந்து அனுமதி பெற்ற யோசுவா சூரியனை பார்த்து கட்டளை போடுகிறான். அல்லேலூயா. அருமையான சூரியன் கையினால் செய்யப்பட்டதல்ல, அது தேவனுடைய வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. சூரியனுக்கு பக்கத்தில் போனா நாமெல்லாம் பொசுங்கி போகும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சூரியனை பார்த்து கொண்டு என் யோசுவா சொல்லுகிறார், சூரியனே நீ கிபியோன் மேலும்
சந்திரனே நீ ஐரோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நெல்லுங்கள் என்று கட்டளை போட்டான். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. அந்த வார்த்தை இதோ தேவன் அவனுக்கு அதிகாரமாக கொடுத்த வார்த்தை, அவனுடைய ஜெபத்தின் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்த வார்த்தை அந்த சூரியனை இந்த இடத்தில் நிற்க வைத்தது. ஸ்தோத்திரம். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் உருவாக்காமற் போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிறவனை என் கர்த்தர் அகற்ற போதுமானவர். ஆலிய பற்றிக்கிற அக்கினியாக உன்னை சுட்டரிக்கிற சக்திகளையும் என் கர்த்தரால் நிறுத்த முடியும். அவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. அந்த தேவன் இன்றைக்கு விடுதலை தர வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. இதோ அவனுடைய ஜெபத்தை கண்டு சூரியன், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அஸ்தமிக்க தீவிரியாமல் ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. அல்லேலூயா. ஆமென். கிழக்கிலிருந்து ஆமென் வந்து மேற்குக்கு செல்ல வேண்டிய சூரியனை என் கர்த்தர் நடுவானத்தில் நிறுத்தினார் என்றால், இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழும்புகிற சேனைகளை என் கர்த்தர் நிறுத்த போகிறார். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, எரேமியா 29:12, முழு இருதயத்தோடு என்னை தேட வேண்டும். அல்லேலூயா. அரகுற விசுவாசம் ஆமென் ஒன்றுக்கும் ஆவாது. முழு விசுவாசத்தோடு எரேமியா 29:12, முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும். உபாகமம் 4:29, ஹல்லேலூயா, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். ஹல்லேலூயா. என்னையா இந்த இருதயம், என்ன இந்த ஆத்துமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஹல்லேலூயா தேவனை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் பாடுவோமே, ஆவி உடல் பொருள் அத்தனையும் உமக்காக சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே என்று. அன்பான தெய்வத்துடைய பிள்ளைய, உடலையும் உடல் சொந்தைகளையும் எங்கே விட்டுவிட்டு உன்னுடைய ஆலய மனதை மட்டும் கட்டுப்படுத்தி சோத்திர சொன்ன அற்புதம் நடக்காது. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே விடு, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. உன்னுடைய சரீரம், ஆவி, உடல் பொருள் அத்தனையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க இருக்கும்போது, காருக்கு இன்சூரன்ஸ் கட்டலையே, காருக்கு டியூ கட்டலையே, ஆலய வீட்டில் அந்த காரியம் செய்யலையே சிந்திக்காது. முழு பலத்தோடு முழுமையாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனப்பட்டு தேவனை நீ ஆராதிப்போய் என்றால், தேவன் உனக்கு அதிசய செய்ய போதுமானவர். முழு இருதயத்தோடு என்னை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறகுறை அல்ல. தேடி பார்ப்போம், முடிச்சா பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம். ஒன்னு அநேஷதாக கிட்டியால் நமக்கு சொந்தமாக்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சங்கீதம் 9:10 சொல்லுது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. எபேசியர் எரேமியா 29:13 சொல்லுது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் நீங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேட வேண்டும். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் தூரம் தேடி பார்ப்போம், போட்டு விட்டுருவோம். அல்லேலூயா. இல்ல, முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அன்புக்குரியவர்களே, இந்த தேடும்போது எப்ப நம்ம தேடுவோம்? காண எதிர்பார்த்தது கிடைக்காம இருக்கோன்னு தேடுவோம். களைஞ்சு போன, கையில் இருந்தது களைஞ்சு போனா, தவறி போனா தேடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ஒரு குடும்பம் இயேசுவை தேடுகிறது. அல்லேலூயா. அதைத்தான் உங்களோட பங்கு வைக்க போகிறேன். நாம் எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 44வது வசனம். உறவின் முறையாரிடத்தில் அறிமுகமானவரிடத்திலும் அவரை தேடினார்கள். உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவரிடத்திலும் அவரை யாரை தெரியுமா? இயேசுவை தேடினார்கள். பக்தர் சொல்வானே, இயேசுவை நாம் எங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கு காணலாம். இயேசுவை எங்கப்பா காண முடியும்? எங்க போன காண முடியும்? அந்த கூட்டத்தில் முடியுமா? இந்த கூட்டத்தில் காண முடியுமா? சிசியில் கிடைக்குமா? பெந்தெக்கோஸ்தில் கிடைக்குமா? ஆர்சியில் கிடைக்குமா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். முழு மனதோடு நீ எங்க இருந்து தேடலாம், அங்கே இயேசுவை பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவை இந்த உலக பிரகாரமாக பெற்றெடுத்த தாய் மரியாள், அவளுடைய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு,
இவர்கள் பண்டிகை நாளிலே எருசலேம் ஆலயத்துக்கு போகிறார்கள். யாரையும் கூட்டிக் கொண்டு 12வது வயதிலே, இயேசுவனுடைய 12வது வயசில் இயேசுவனையும் கூட்டிக் கொண்டு ஆலயத்தில் தெய்வத்தை ஆராதிக்கவன் கடந்து போய் ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆராதனைக்கு கடந்து போனவங்க அவ்வளவு ஆராதனை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பினாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையை இயேசுவோடு போனவங்க இயேசுவை விட்டு விட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். ஒரு நாள் பயணம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் வரையிலும் கூட உள்ள இயேசு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையில் அப்படித்தானே. பிறப்புல கிறிஸ்தவங்க, நான் சிஎஸ்ஐ காண, நான் பெந்தேகோஸ்துக்காரன், நான் கத்தோலிக்க காண சொல்லி பெயர்படுகிற தேவனுடைய பிள்ளையை இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரா? கிறிஸ்தவன் என்றால் யாரு? கிறிஸ்துவ பூட்டல் அவன், கிறிஸ்துவில் அவன் என்று இலக்கியம் தெளிவா சொல்லுது. ஆளுங்க நீ கிறிஸ்தவன் என்றால் நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவனோடு கூட இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஆலய போனவங்க இயேசுவை விட்டு விட்டு வீடு திரும்பினாங்க. தாம்பத்த பிள்ளையே மறந்துட்டு வந்தவங்க அமர்ந்திருக்காங்கன்னு நம்ம மறக்கிறது எவ்வளவு ஈஸின்னு நீங்க கேட்கலாம் பிரசங்கியார்கிட்ட. அன்பான தேவனுடைய பிள்ளைய ஆலயத்துக்கு போனாங்க இயேசுவோடு, வீட்டுக்கு வந்தப்ப இயேசு இல்லை. நமக்கு நிலைமை இப்படி தானே? அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் தாண்டதுக்கு அப்புறம் தான் இயேசுவை பற்றி யோசிக்கிறாங்க. நம்ம எப்போ யோசிப்போம்? ஞாயிற்றுக்கிழமை தாண்டினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசுவை யோசிப்போம். பைபிள் எங்க தேடி பார்ப்போம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு தெய்வத்தை தேட வேண்டும். தேட போனாங்க. ஆலயா தேடி போனதுங்க உறவினிடத்துல, ஆலயத்தில் விட்டுட்டு வந்தவங்க உறவினிடத்துல தேட போனாங்க. தேவனுடைய பிள்ளை, நீ இயேசுவை எங்க தேடி போகிறாய்? ஆண்டவரை தேட வேண்டிய இடத்துல தேடுறியா? அல்லேலூயா. அவர்கள் ஆலயத்தில் போய் இருக்க வேண்டும், தேவ சன்னிதானத்தில் போய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், இன்றைக்கு தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. இவர்கள் கடந்து போகின்ற நேரத்தில் அல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, லூக்கா 2:46 3 நாளைக்கு பிறகு, எத்தனை நாள்? எத்தனை நாள் சொல்லுங்க? எத்தனை நாள்? 3 நாள். யார் இல்லை? இயேசு இல்லை. வாழ்க்கையிலே கலக்கோ, வாழ்க்கையில வேதனை, நிம்மதி இல்லை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்றால் இயேசு உன்னோடு கூட இல்லை. அல்லேலூயா. இயேசு உன்னோடு கூட இருந்த மகிழ்ச்சி. அங்கே போகும் பொழுது பின்பு 3 நாளைக்கு பின்பு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கிறதையும் அவர்கள் பேசுகிறதையும் கேட்கவும் அவர்களுக்கு வினாவும் ஆலய கண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். என் தேவனை நீ ஒதுக்கி விட்டான், அவர் என்னை ஒதுக்கி விடுவார். அல்லேலூயா. என் தேவனை நீ முழு இருதயத்தோடு தேடுவாய் என்றால் அவர் இறங்கி வந்து அற்புதம் செய்ய போதுமான ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு வாழ்வு தர போதுமான தெய்வமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடாமல் அரைகுறைய தேடின ஆண்டவரை காண முடியாது, அதிசயத்தை கண்டுகொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். இந்த பகல் காலத்தில் உள்ளத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும் ஆண்டவரே, இயேசு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசு இல்லாத வாழ்வு, ஜெபம் இல்லாத வாழ்வு, ஆண்டவரே அரவணைப்பு இல்லாத வாழ்வு, கண்ணீரின் வாழ்வு. அல்லேலூயா. துக்கு தீண்டு பான பாத்ரோ கர்த்தாவென்று கையில் தன்னா அடிபட்டு வாழ்க்கையில நொந்து எல்லாம் இழந்து தீராத வியாதியை சுமந்து நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியில் என்று அழுகையோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைய, என் கர்த்தரை இந்த நாளில் அவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆயத்தமுள்ள தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தினுடைய சமூகத்தில் நம்முடைய உள்ளத்தை கொடுப்போமா? ஒன்று, கூடி வந்து அவரை தொழ வேண்டும். இரண்டாவதாக அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும். முழு இருதயத்தோடு
இதயத்தோடு கடைசியாக தேடினார்கள், அவரை கண்டடைந்தார்கள். இந்த நாளில் நாம் நம்முடைய உள்ளங்களை ஆண்டவருக்கு கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், எழுந்திருப்போம். நாம் ஆராதிக்க போகிறோம். அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. எல்லா பிள்ளைகளும் எழுந்திருப்போமா?